முப்பரிமாணம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். கடந்த ஜூலை 18ஆம் திகதி மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் முஸ்லிம் மக்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொள்ள முயற்சித்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் பின்னர் பதட்டத்தை தோற்றுவித்து அது ஒரு குழப்பகரமான சூழ்நிலையை அந்த பிரதேசத்தில் ஏற்படுத்தியது. அது இன்று நாட்டின் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் விவகாரமாக மாறியிருக்கின்றது. ஆம், இந்த விடயங்கள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாம் அவதானம் செலுத்த முயற்சிக்கின்றோம். இன்று எம்மோடு இணைந்து கொள்கிறார் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள். உங்களை நிகழ்ச்சிக்கு முதலில் நான் வரவேற்கின்றேன். இந்த சம்பவம், அதாவது கடந்த சில நாட்களில் ஊடகங்களில் மிகுந்த அவதானத்தை இந்த சம்பவம் பெற்றிருந்தது. குறிப்பாக இதன் இரண்டு பக்கங்களும் கதைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உங்கள் மீது இந்த பிரச்சனையில் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் நீதிபதியை அச்சுறுத்தியதாக, தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தியதாக. உண்மையில் இது குறித்து நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? பிரச்சனை ஏற்பட்ட பிறகு நான் அந்த பிரதேசத்துக்கு சென்று அந்த பிரச்சனைகளை ஆராய்வதற்காக சென்றேன். அந்த வேளையிலே நான் ஜனாதிபதி மாளிகையிலே தேர்தல், எங்களுடைய கட்சி அம்பாறை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலே போட்டியிடுகின்றது கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே. அந்த தேர்தல் வேலை சம்பந்தமாக நொமினேஷன் கையொப்பமிடுகின்ற வேலையிலே நான் மிகவும் என்னுடைய நேரத்தை கடந்த சில தினங்களாக செலவழித்து வந்தேன். அன்றைய தினம் 2 மணி வரை நான் அங்கு ஜனாதிபதி மாளிகையில் இருந்து அந்த பணிகளை ஆற்றிக்கொண்டிருந்தேன். எங்களுடைய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட பிறகுதான் நான் வெளியே வந்தேன். வெளியே வந்த பிறகுதான் இந்த பிரச்சனையை நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட பிறகு உடனடியாக என்னிடத்திலே சில கடிதங்கள் இருந்தது. அந்த கடிதங்களை, அதாவது மன்னார் நீதிபதி அவர்களுடைய சம்பந்தமான கடிதங்களை மன்னார் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்கள், பொது அமைப்புகள் அனுப்பிவிட்டு எங்களுக்கு அனுப்பிய பிரதிகள் இருந்தது. அந்த பிரதியை எடுத்துக்கொண்டு நான் ஒரு சட்டத்தரணியோடு நீதிமன்ற சேவைகள் ஆணைக்குழுவுக்கு சென்று அதன் செயலாளரை சந்தித்து அந்த கடிதங்களை நான் ஒப்படைத்தேன். அதன் பிறகு ஜனாதிபதி அவர்களோடு தொடர்பு கொண்டு பாதுகாப்பு அமைச்சர், என்னுடைய நண்பர் அமைச்சர் பெஷல் ராஜபக்ச போன்றவர்களோடு நான் தொடர்பு கொண்டு ஒரு ஹெலிகாப்டர் எனக்கு அவசரமாக தேவை, மன்னாரிலே நிலைமை மிக மோசமான நிலையில் இருக்கின்றது, நான் அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் என்னை செல்லுமாறும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தந்தார்கள். நானும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உனேஷ் பாருக் அவர்களும் இன்னும் என்னுடைய செயலாளர்கள் அதிகாரிகளோடு நாங்கள் சென்று அங்கு ஒரு 3:30 மணியளவிலே நான் அங்கு போய் சென்றடைந்தேன். அங்கு சென்ற பிறகுதான் இந்த பிரச்சனையுடைய உண்மைத்தன்மைகளை நான் அறிந்து கொண்டேன். நான் எங்களுடைய கௌரவ நீதிபதி அவர்களை ஒருபோதும் கண்டதில்லை, அவர் எனக்கு தெரியாது, நானும் அவரும் சந்தித்ததோ அல்லது பேசியதோ கிடையாது. எனவே நான் ஒரு நீதிபதியை அச்சுறுத்துவது எவ்வளவு பிழையான விடயம் என்று எனக்கு தெரியும். எனவே நான் அவ்வாறான ஒரு பிழையான வேலையை நான் ஒருபோதும் செய்ததும் இல்லை, செய்யவும் இல்லை, செய்யப்போவதும் இல்லை. தொலைபேசியில் உரையாடினீர்களா? எந்த ஒரு கட்டத்திலும் நான் அவரோடு நேரடியாகவோ தொலைபேசியிலோ அவரை தொடர்பு கொள்ளவும் இல்லை. அவ்வாறான சந்தர்ப்பம் எனக்கு ஏற்படவும் இல்லை, அவ்வாறான ஒரு தேவை எனக்கு ஏற்படவும் இல்லை. அதாவது இந்த பிரச்சனை இந்தளவு தூரம் உக்கிரமடைகிறதுக்கு என்ன காரணம்? அதாவது முதலில் மக்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தனர். இது இந்தளவு தூரம் ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கு என்ன காரணம்? இந்த பிரச்சனை, அந்த மக்களுடைய பிரச்சனை, அவர்கள் 20 வருடங்களாக சொந்த மண்ணிலே வாழ அனுமதிக்கப்படாமல் 1990ஆம் ஆண்டு பலவந்தமாக புலிகள் அவர்கள் அத்தனை பேரையும் வெளியேற்றினார்கள். புத்தளம், மன்றாதபுரம் போன்ற பல பிரதேசங்களில் அவர்கள் அகதிகளாக பல கஷ்டங்களோடு இன்னல்களோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் செய்த குற்றம் எதுவும் கிடையாது. எனவே முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் வெளியேற்றிய பொழுது இவர்களும் வெளியேற்றப்பட்டார்கள். பிறகு அவர்கள் 2001 அந்த சமாதான காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியின் பொழுது அந்த சமாதான காலத்தில் அவர்கள் ஒரு சிலர் அந்த பிரதேசத்துக்கு சென்று உப்புக்குளத்திலே வாழ ஏற்பாடுகள் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே புலிகளுடைய கடல் புலி தளபதியாக இருந்த அமுதன் என்கின்ற ஒருவர் அந்த கிராம மக்களை அழைத்து விடத்தல் தீவு மீனவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் முதலிலே 2001ஆம் ஆண்டு அவர்கள் அதை ஆரம்பத்திலே மறுத்திருக்கிறார்கள். என்றாலும் ஒரு ஆயுத இயக்கம் அவர்கள் கேட்கின்ற பொழுது, பலவந்தப்படுத்துகின்ற பொழுது அந்த மக்களால் எதுவும் செய்ய முடியாமல் அவர்கள் இறுதியிலே ஒரு உடன்படிக்கையோடு தற்காலிகமாகத்தான் இது வழங்கப்படுகின்றது என்ற உடன்படிக்கையோடு இதை வழங்கினார்.
ஒவ்வொரு வருடமும் அடுத்த வருடம் செல்லுகிறோம், இந்த வருடம் செல்கிறோம் என்று அவர்களுக்கு இடையிலே பேச்சுவார்த்தைகள் பல முறை நடந்திருக்கின்றது. அதற்குரிய ஆதாரங்களை அரசாங்க அதிகாரிகள் கையொப்பமிட்டு தந்திருக்கிறார்கள். சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட சில தடவைகள் சென்று அந்த மக்களிடத்திலே, உப்புக்குள மக்களிடத்திலே நீங்கள் இன்னும் ஒரு வருட காலம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல முறை இதை பற்றி பேசி அவர்கள் இறுதியாக 2012ஆம் ஆண்டு 3 முறை கூட்டங்கள் கூட்டப்பட்டிருக்கின்றது. 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியட்சர் அவர்களுடைய காரியாலயத்தில் இருசாராரை மலைத்து இந்த விடயம் சம்பந்தமாக பேசப்பட்டு, அதன் பிறகு 2012ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், இன்னும் பல போலீஸார் போன்ற பல உத்தியோகத்தர்கள் கலந்து கொள்ள அதிலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடத்தல் தீவு பிரதேசம் தற்பொழுது ஒரு பாதுகாப்பு பிரதேசமாக, மக்கள் வாழக்கூடிய பிரதேசமாக மாறி இருக்கின்றது. அந்த பிரதேசத்தில் அந்த மக்கள் சென்று வாழக்கூடிய சூழல் இருக்கின்றது. அந்த பிரதேசத்தின் ஒரு பகுதி மக்கள் சென்று குடியேறி இருக்கிறார்கள். எனவே இவர்கள் அங்கு செல்ல வேண்டும் என்ற கருத்து பல தொழில் மீனவ சங்கங்கள் அங்கு சொல்லியிருக்கிறார். அந்த வேளையில் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் சில தினங்களிலே செல்லுகிறோம் என்று. அதன் பிறகு அவர்கள் ஜூன் 26ஆம் தேதி இன்னும் ஒரு கூட்டத்தை அழைத்து அரசாங்க அதிபர், இன்னும் பல அதிகாரிகள் கலந்த கூட்டத்திலே இவர்கள் 3 நாட்களுக்குள் நாங்கள் எங்களுடைய ஊருக்கு செல்கிறோம் அல்லது இன்னும் ஒரு இடத்துக்கு செல்கிறோம் என்று உடன்பட்டிருக்கிறார். அவ்வாறு உடன்பட்டும் 3 நாளில் இந்த மக்கள் எதிர்பார்த்தார்கள், புத்தளத்திலிருந்து சென்ற அந்த ஊருக்கு சொந்தமான உப்புக்குளத்தைச் சேர்ந்த முஸ்லீம் மக்கள் எதிர்பார்த்தார்கள், தாங்கள் 3 நாட்களுக்கு பிறகாவது எங்களுடைய மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பொழுது 3 நாட்கள் 4 நாட்கள், ஒரு கிழமை 2 கிழமையாக அந்த மக்கள் போகவில்லை. பிறகு இவர்களில் அந்த தொழில் செய்கின்ற ஒரு சிலர் ஒரு கூட்டம் சென்று அவர்களோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அந்த இடத்திலே சொல்லி அந்த இடத்தை அவர்களுடைய இடத்தை அதாவது கைப்பற்றுவதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, தொழிலை செய்வதற்கு முயற்சித்தார்கள். அந்த வேளையிலே 2 சாராருக்கும் இடையிலே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் போடப்பட்டிருந்த வாடிகளிலே சில வாடிகள் அதாவது பிரிக்கப்பட்டு இருந்ததாக நான் அறிகிறேன். அதை போலீஸாரும் அந்த வகையிலே நான் கேள்விப்பட்டேன். எனவே இந்த விடயம் வாடிகளிலே ஒரு சிறிய சேதங்கள் ஏற்பட்ட பொழுது அந்த மீனவர்கள் சில மத தலைவர்களோடு சேர்ந்து போலீஸுக்கு சென்று 14 லட்சம் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக ஊரிலே உள்ள அந்த சம்பவத்தோடு கலந்து கொள்ளாத ஊர் பெரியார்கள், தலைவர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஒரு 10-12 பேருடைய பெயர்களை என்ட்ரியிலே போட்டு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த வேளையிலே தான் அந்த மக்கள் 20 வருடங்களாக புலிகள் அந்த மக்களை வாழ விடாத பொழுது அதன் பிறகு வந்து தற்பொழுதும் இவர்கள் தங்களுடைய தொழிலை செய்வதற்கு, வாழ்வதற்கு இடம் கொடுக்காமல் இவ்வாறான நிந்தனைகளை செய்த பொழுதுதான் அவர்கள் பாதைக்கு வந்து அகிம்சை ரீதியாக 2 மணித்தியானங்களுக்கு மேலாக 9 மணி அளவிலே வந்தவர்கள் 2-3 மணித்தியானங்களாக நீதிமன்றத்துக்கு 200 மீட்டர் தூரத்துக்கு வெளியே அவர்கள் தங்களுடைய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, அகிம்சை ரீதியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை, எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு எங்களுடைய துறைமுகம் வேண்டும், எங்களுடைய தொழிலை நாங்கள் செய்ய வேண்டும், எங்களுடைய இடத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று அவர்கள் ஒரு ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லோருமாக அங்கு இருக்கின்ற சங்கங்கள், அதே போல் மன்னார் மாவட்டத்தில் வாழ்கின்ற முஸ்லீம் கிராமங்களுடைய அனைத்து பள்ளிவாசல்களுடைய பிரதிநிதிகள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு கௌரவமான ஒரு அகிம்சை ரீதியான ஒரு போராட்டத்தை அவர்கள் செய்திருக்கிறார். அதாவது இதில் இந்த மக்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை புறக்கணித்தார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் எவ்வாறு இதோடு சம்மந்தப்படுது? இந்த மக்களிடத்தில் நான் கேட்டேன், ஏன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு கல்லறிந்தீர்கள், நீதிமன்றத்தை உடைத்தீர்கள், ஏன் இவ்வாறான செய்திகள் எல்லாம் வந்த பொழுது நான் கேட்டேன். அந்த வேளையிலே நான் அங்கு சென்ற பொழுது நான் சொன்னேன், இது ஒரு பிழையான விடயம், நீதிமன்றத்தை தாக்குவது என்பது பிழையான விடயம். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் 2.5-3 மணித்தியாலமாக அங்கு ஒரு அமைதியான ஒரு எங்களுடைய வேண்டுகோளை, இந்த நாட்டிலே ஜனநாயக நாடு இது, இந்த நாட்டிலே தன்னுடைய கோரிக்கையை சொல்வதற்கு ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் என்றால் என்ன அல்லது எங்கு வென்றாலும் தங்களுடைய வேண்டுகோள்களை சொல்வதற்காக, எதிர்பார்ப்புகளுக்காக ஆர்ப்பாட்டம் அல்லது சத்தியாகிரகம் இருப்பதற்கு உரிமை இருக்கின்றது. எங்கேயுமே போலீஸார் அடித்து துரத்துவதில்லை. ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்ட பிறகுதான் அவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவது. 3 மணித்தியானங்களாக அமைதியாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அந்த அகிம்சை வழி போராட்டத்தை செய்தவர்கள் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காகத்தான் நாங்கள் நின்றோம். எங்களுக்கு பல வருடங்களாக பல அதிகாரிகளிடத்திலே நாங்கள் சென்றோம், போலீஸாரிடத்திலே சென்றோம்,
எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். நாங்கள் உங்களிடத்தில் என்னிடத்திலே வந்தார்கள் பல முறை. அவர்கள் சொன்னார்கள், உங்களில் நீங்களும் எங்களுக்கு உதவவில்லை இந்த விடயத்திலே. ஏன் நான் உதவவில்லை என்றால், அது ஒரு சமூகம் கத்தோலிக்க சமூகம், அந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லீம் சமூகம், 2 சாராருக்கும் இடையிலே உள்ள பிரச்சனையில் நான் தலையிட்டு ஒரு நியாயத்தை சொல்லுகின்ற பொழுது அது ஒரு ஒரு மதவாதமாக இனவாதமாக சித்தரிக்கப்படலாம். அதனால் நான் இந்த விடயத்தை அரசு அதிகாரிகளுக்கே நான் விட்டு வைத்தேன். அதனால் தான் அவர்கள் என் மீதும் நம்பிக்கை இழந்து, நான் அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி குழு தலைவர், அமைச்சர், அந்த மக்களுடைய பிரதேச மாவட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருந்தும் அவர்கள் அரசு அதிகாரிகள் மீது நம்பிக்கை இழந்து, அதன் பிறகு என் மீது நம்பிக்கை இழந்து தான் அவர்கள் வீதிக்கு வந்தார். வீதிக்கு வந்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கின்றவர்கள், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை மதிக்கின்றவர்கள், நீதிமன்றத்தை நாங்கள் களங்கப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அல்லது அதை சேதப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அந்த 2-3 மணித்தியானங்களுக்குள் அதை செய்திருக்கலாம். அவர்கள் சொன்ன கதை, அவர்கள் யாரும் அதை தாங்கள் செய்யவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் கௌரவ நீதிபதி அவர்கள் வெளியே வந்து கையை அசைத்து கொண்டு அவருடைய உத்தியோகபூர்வ ஆடையோடு வெளியே வந்து அவர் போலீஸாருக்கு உத்தரவு விட்டு இந்த மக்களை அடித்தோ அல்லது துப்பாக்கி பிரயோகம் செய்தோ துரத்துங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மக்கள் அவரை நேரடியாக கண்ட பிறகுதான் ஒரு பெரிய கலவரம் அங்கு வெடித்திருக்கின்றது. அந்த கலவரத்திலே கண்ணீர் புகை அடிக்கப்பட்டிருக்கின்றது. போலீஸார் கற்களால் அடித்து துரத்துவதை, கல்லால் பொல்லாலும் அடித்து துரத்துவதை நாங்கள் வீடியோ காட்சிகளிலே கண்டோம். அதன் பிறகுதான் இந்த மக்கள் அங்கும் இங்குமாக ஓடுகின்ற பொழுது சில கற்கள் அந்த நீதிமன்றத்தின், அதாவது உயர் நீதிமன்றத்தின் சில கண்ணாடிகள் உடைந்திருக்கின்றன. அந்த உயர் நீதிமன்றம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை, புதிதாக கட்டப்பட்ட ஒரு கட்டடம். என்றாலும் நான் அதை வன்மையாக கண்டிக்கின்றேன். நீதிமன்றம் இந்த நாட்டிலே சுதந்திரமாக கௌரவமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சொத்து. எனவே அந்த விடயத்தை யார் செய்தாலும் செய்தவர் தண்டிக்கப்பட வேண்டும். அதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன். நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் போலீஸாருக்கு, யார் அந்த கண்ணாடிகளை உடைத்தார்களோ அவர்களை, கல் எறிந்தார்களோ அவர்களை கண்டுபிடித்து தண்டனை வழங்குங்கள். அதற்காக தங்களுடைய அகிம்சை ரீதியான ஒரு போராட்டத்தை பள்ளிவாசல் உலமாக்கள், அங்கு இருக்கின்ற பெண்கள், சிறுவர்கள், மீன்பிடி தொழிலாளர் குடும்பம், அந்த பிரதேசத்தில் வாழ்கின்றவர்கள் தங்களுடைய ஜீவனோபாயத்தை நோக்கமாக கொண்டு புலிகளால் மறுக்கப்பட்ட உரிமைக்கு நிவாரணம் கேட்டு பெறாத மக்கள் தற்பொழுது ஒரு ஜனநாயக ஆட்சி நடைபெறுகின்ற பொழுது, இந்த சமாதானம் வந்த பிறகும் தங்களுக்கு இவ்வாறான ஒரு அநியாயம் நடப்பதை சொல்லுவதற்கு ஒரு போராட்டம் செய்தவர்களை அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும், அங்குள்ள முக்கியஸ்தர்களெல்லாம் கைது செய்ய வேண்டும் என்று போலீஸார் நடவடிக்கை எடுப்பார்களாக இருந்தால், அதற்கு யாராவது உத்தரவிடுவார்களாக இருந்தால், அது அந்த மக்கள் மத்தியிலே அந்த மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை இழக்கச் செய்துவிடும். அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு கலவரமாக மாற்றம் காண நீதிபதி அவர்கள் தனது உத்தரவிட்டார் என நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதாவது அவர் அந்த உத்தரவை விட்டதன் பின்னரா இவ்வாறான ஒரு நிலை அங்கு தோற்றம் பெற்றது, அல்லது அதற்கு முன்னர் அவ்வாறான ஒரு நிலை? வேண்டுமென்றால் உங்களுக்கு காட்டலாம். நான் அந்த சம்பவ நேரத்திலே அங்கு இருக்கவில்லை. நான் அன்று இரவு தான் நான் எங்களுடைய சில அதாவது டிவிகளிலே நியூஸ் போன பொழுது நான் பார்த்தேன். அந்த வேளையிலே பார்க்கலாம், அவர்கள் மிக அமைதியாக தங்களுடைய போராட்டத்தை, அகிம்சை ரீதியான போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டதை நீங்கள் காணலாம். இந்த வேளையிலே 2 மணித்தியானங்களுக்கு மேலாக ஒரு கல்லெறியோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு களங்கமோ, எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இவ்வாறு அவர்கள் அமைதியாக இருக்கின்ற பொழுது சற்று நேரத்திலே அரசு அதிகாரிகள் வருகிற பாருங்கள், பெண்கள் எல்லோரும், அவர்கள் இது ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இவ்வாறு திட்டமிட்டு எல்லோரும் வர முடியாது. சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் குடும்பங்களோடு வந்து அவர்கள் அந்த வேலையிலே அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், போலீஸார் அந்த மக்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு சமாதானமாக திருப்பி அனுப்புவதற்கு அந்த வேலையிலே தான் கௌரவ நீதிபதி அவர்கள் வந்து அதன் பிறகுதான் அவர்கள் போலீஸார் அந்த பிரச்சனைகள் கலகமாக வெடிக்கின்றது. பாருங்கள், அங்கு அந்த மக்கள் ஓடுகின்ற காட்சியை பாருங்கள், எவ்வாறு துரத்துகிறார்கள் என்று போலீஸார் அடித்து துரத்துவதை நீங்கள் காணலாம். எனவே இவ்வாறு நீதிமன்றத்துக்கு முன்னால் சட்டத்தரணிகள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். இவர்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் செய்யவில்லை, இவர்கள் 200 மீட்டர் தூரத்துக்கு அப்பால் செய்கிறார்கள். எனவே நீதிமன்றத்துக்கு முன்னால் நீதவான்களுக்கு, சட்டத்தரணிகளுக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய முடியுமாக இருந்தால், கொழும்பிலே லிப்டன் சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியுமாக இருந்தால், ஜனாதிபதிக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக, அமைச்சர்களுக்கு எதிராக ஒவ்வொரு கட்டத்திலும் பல ஆர்ப்பாட்டங்கள் நாட்டிலே நடைபெறுகின்றது. எனவே அவ்வாறு இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடந்து வருகின்றது. எனவே அந்த மக்களுக்கு அந்த ஜனநாயக
ரீதியிலே செய்த விடயம் தடுக்கப்பட்ட காரணத்தினால்தான் அவ்வாறான ஒரு கலவரம் ஏற்பட்டு இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது. அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்வதில் நீங்கள் பின்னாலிருந்து இதை இயக்கியதாக உங்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. உண்மையில் இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியதாக மட்டுமல்ல, என் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. நான் நீதிமன்றத்துக்குள் சென்று அச்சுறுத்தியதாக, உடைத்ததாக, எரித்ததாக என்றெல்லாம் பல பத்திரிகைகள், பல செய்திகள். நான் அது சம்பந்தமாக என்னுடைய சட்டத்தரணிகளோடு நான் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கான வழக்குகளை தாக்கல் செய்வதற்காக நான் ஒரு மக்கள் பிரதிநிதி. அந்த வன்னி மாவட்டத்தில் அதிகூடுதலான வாக்குகளை தமிழ், சிங்கள, முஸ்லீம் மக்களுடைய ஏகோபித்த வாக்குகளை பெற்ற ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி. என்னை கலங்கப்படுத்துவதன் மூலம் என்னுடைய ஆதரவாளர்கள் மக்கள் எல்லோரும் இன்று வேதனையிலும் துன்பத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் அன்றைய தினம் கொழும்பிலே இருந்து நான் சென்றேன். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது. விமானம் மூலமாக நான் சென்றிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த மக்கள் நான் சொல்லி அவ்வாறான ஒரு தேவையை செய்தது, எனக்கு இவ்வாறான ஒரு விடயத்தை செய்வதற்கு நான் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி. எனக்கு அழகாக பாராளுமன்றத்தை பயன்படுத்தி எனக்கு இருக்கின்ற பாராளுமன்ற அந்த அதாவது வரப்பிரசாதத்தை பயன்படுத்தி இதற்கு எதிரான அதாவது என்னென்ன சொல்ல வேண்டுமோ அது அவ்வளத்தையும் அங்கு சொல்ல முடியும். நான் அவ்வாறு செய்யவில்லை. இந்த மக்கள் 11 வருடங்களாக பொறுத்து என்னிடத்திலும் பல வருடங்களாக சொல்லி அவர்களுக்கு அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், மீனவ பணிப்பாளர் என்ற எல்லா அதிகாரிகளிடத்திலும் சொல்லி, போலீஸாரிடத்திலும் சொல்லி தங்களுக்கு நியாயம் கிடைக்காததனால் கொதித்தெழும்பினார்களே ஒழிய இது நான் சொல்லி அவ்வாறு செய்தேன் என்று சொன்னால் இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மை. அவர்களே சொல்லுகிறார்கள், அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டால் விளங்கும். அவர்களுடைய இல்லை என்றால் நான் ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கின்ற பொழுது எனக்கு இவர்களை இந்த பிரச்சனையை ஒரு நாளிலே தீர்த்து வைத்திருக்க முடியும். பிரச்சனையை தீர்க்க என்ன தீர்ப்பு? இன்று அந்த மக்கள் அவர்களுடைய கிராமத்தை சொந்த மக்களுக்கு கொடுத்துவிட்டு இவர்கள் செல்ல வேண்டும். அதான் உண்மையான தீர்வாக வர வேண்டும். அதை நான் தீர்த்து வைக்கின்ற பொழுது அது ஒரு பக்க சார்பாக என்னை அரசியல் ரீதியாக அழிக்க நினைக்கின்றவர்களுக்கு ஒரு இலகுவாக அமைந்துவிடும். எனவே தான் இதை ஒரு கௌரவமான முறையில் அதிகாரிகள் இதை செய்ய வேண்டும் என்று நான் அதிகாரிகளிடத்திலே நான் இந்த விடயத்தை எந்த ஒரு இனத்துக்கும் பாதிப்பில்லாமல், எந்த ஒரு மதத்துக்கும் பாதிப்பில்லாமல், மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த இன மத ஒற்றுமையை குலைத்து விடாமல் கௌரவமாக இதை தீர்த்து வைங்கள் என்று தான் அதிகாரிகளுக்கு நான் இதை பொறுப்பு கொடுத்தேன். அது அவர்கள் அந்த பணியை அவர்களால் செய்ய முடியாத காரணத்தினால் இன்று இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த பிரச்சனையோடு அதாவது வடமாகாணத்தில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பிரச்சனையில் உங்களை தண்டிக்க வேண்டும், இந்த பிரச்சனைக்கு உரிய நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் உங்களை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? வடமாகாணத்திலே இருக்கின்ற சட்டத்தரணிகளிலே அதிகமானவர்கள் அவர்கள் ஒரு அவர்களுடைய அரசியல் ரீதியான தொடர்புகளை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எவ்வாறு புலிகள் என்னை அழிக்க வேண்டும், என்னை கொல்ல வேண்டும் என்று சதி செய்தார்களோ அதே போல் இன்று வன்னி மாவட்டத்திலே தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்களை ஒற்றுமைப்படுத்தி இந்த அரசு அங்கு செய்கின்ற இந்த நல்ல பணிகளை கொண்டு போய் அந்த மக்களுக்கு வழங்குகின்ற என்னை அரசியலிலிருந்து இன்று அழிக்க வேண்டும் என்று இன்று ஒரு கட்சியும் அதை சார்ந்த அதற்கு சார்பானவர்களும் அன்று புலிகளோடு பக்கபலமாக நின்ற சில அதிகாரிகளும் சில கட்சியும் சில மத தலைவர்களும் சேர்ந்து சதி செய்கிறார்கள். அந்த சதிதான் இந்த பிரச்சனை எந்த ஒரு விசாரணையும் செய்யப்படாமல் ஒரே நாளில் நான் குற்றவாளியாக்கப்பட்டு நான் தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், அமைச்சர்களிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எனக்கு எதிராக பல வேண்டுகோள்கள் விடுக்கப்படுகின்றன. இதற்கு பின்னால் பல சக்திகள் அன்று எவ்வாறு புலிகளுக்கு ஆதரவாக சில சக்திகள் இந்த நாட்டிலே செயல்பட்டார்களோ அதே போல் அன்று ஆதரவாக செயல்பட்ட சக்திகள் என்னை அழிப்பது, என்னை கலங்கப்படுத்துவது, இதனூடாக என்னுடைய அரசியல் பாதையிலிருந்து என்னை அகற்றலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நான் இறைவனை நம்புகின்ற ஒருவன். நான் எந்தவித குற்றமும் இந்த விடயத்திலே நான் செய்யவில்லை. தமிழ் மக்களுக்கு துன்பம் வந்தாலும், சிங்கள மக்களுக்கு துன்பம் வந்தாலும், முஸ்லீம் மக்களுக்கு துன்பம் வந்தாலும் எங்கு உண்மையான தேவை இருக்கின்றதோ அதை நாடி சென்று உதவி செய்கின்ற ஒருவன் நான். எனவே இந்த விடயத்திலே இந்த உப்புக்குள மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மக்கள் அவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாத காரணத்தினால் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்திலே நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, எந்த பிழையும் நான் விடவில்லை. எனவே எனக்கு குற்றம் சாட்டுகின்றவர்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு விடயம், நீங்கள் இந்த விடயத்தை ஒரு நேர்மையான முறையில் இதை விசாரணை செய்து இருசாராருடைய கருத்துக்களையும் இருசாராருடைய விடயங்களையும் அவதானித்து இந்த விடயத்திலே நான் குற்றவாளி என்று அவர்கள் நிரூபிப்பார்களாக இருந்தால் அல்லது அவர்கள் என்ன தண்டனை இருந்தாலும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கு. நாட்டுக்காக, என்னுடைய சமூகத்துக்காக அல்லது உண்மைக்காக
நான் தண்டிக்கப்பட்டால் அது மரண தண்டனையாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதாவது யுத்தத்தின் பின்னர், அதாவது 3-4 வருடங்களின் பின்னர், குறிப்பாக 90களில் வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் தற்போது மீள குடியேறி வருகின்றனர். குறிப்பாக மன்னாரின் பல பிரதேசங்களில் குடியேறுகின்றனர். இந்த பிரச்சனையோடு பார்க்கின்ற போது அவர்களுடைய நிலை, அதாவது மீள்குடியேற்றம் எவ்வாறு காணப்படுகிறது? என்னென்ன சவால்களை தற்போது அது எதிர்கொண்டிருக்கிறது? இது குறிப்பாக இந்த 3 லட்சம் தமிழ் சகோதரர்களை குடியேற்றுகின்ற பொழுது நான் அமைச்சராக இருந்தேன். அவர்களுடைய மண்ணிலே நாங்கள் குடியமர்த்தினோம். அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் தலைமையிலே பெசில் ராஜபக்ச அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே அந்த மக்கள் குடியமர்த்தப்பட்டார்கள். அதன் பிறகு அந்த வேளையிலே நான் அமைச்சராக இருந்த பொழுது ஒரு முஸ்லீம் குடும்பத்தை கூட நான் குடியமர்த்தவில்லை. அதேபோல் ஒரு சிங்கள குடும்பத்தை நான் குடியமர்த்தவில்லை. ஏனென்றால் நான் ஒரு முஸ்லீம் அமைச்சராக இருந்து கொண்டு ஜனாதிபதி ஒரு சிங்கள ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது, சிங்கள மதத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்ற பொழுது, முதலிலே அகதிகளாக மிக அவசரமாக வந்த அகதிகளை அவர்களுடைய மண்ணிலே குடியேற்றிவிட்டு, அவர்கள் தமிழ் சகோதரர்கள் குடியேற்றிவிட்டு அடுத்த கட்டமாக சிங்கள முஸ்லீம் மக்களை குடியேற்றுவோம் என்று தான் நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம். அதன் பிறகு என்னுடைய அமைச்சு மாற்றப்பட்டு நான் இன்னொரு அமைச்சுக்கு சென்றேன். ஆனால் இந்த சமாதான காலத்துக்கு பிறகு 2009க்கு பிறகு 22,000 முஸ்லீம் குடும்பங்கள், அதாவது புத்தளம், மண்டாபுரம் அந்த மாவட்டங்களிலே தங்களுக்கு வழங்கப்பட்ட உலருணவு நிவாரணங்களை எல்லாம் தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொந்த மண்ணுக்கு அவர்கள் சென்று தங்களுடைய பெயர்களை பதிந்தார்கள். அங்கு போன பொழுது அவர்களுக்கு எந்தவித வசதி வாய்ப்புகளும் உடனடியாக கிடைக்கவில்லை. காரணம், 20 வருடங்களுக்கு பிறகு இந்த மக்கள் சென்றதனால் 20 வருடங்களில் பல மாற்றங்கள் அங்கே நடந்திருக்கின்றது. 20 வருடங்களில் இவர்களுடைய பல காணிகள் இன்று அந்த இடத்திலே வேறு வேறு கோணத்திலே தோற்றமளிக்கின்றது. சில அவர்களுடைய வீடுகள், இருந்த வீடுகள் அழிந்து காணப்படுகின்றது. பள்ளிவாசல் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, எல்லாம் அழிந்து காணப்படுகின்றது. காடாகத்தான் அந்த கிராமங்கள் காட்சி தரும். எனவே UNHCR தான் இந்த மீள்குடியேற்றத்துக்கு ஆரம்ப உதவிகளை செய்கின்ற ஒரு நிறுவனம். அவர்கள் உடனடியாக ஒரு அகதி வருகின்ற பொழுது குடியேற 25,000 கொடுப்பனவு, அதன் பிறகு இன்னும் ஒரு 25,000 கொடுப்பனவு, அதன் பிறகு தகரங்கள், சீமந்து, இன்னும் பல பொருட்கள், அதே போல் பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தற்காலிக கொட்டில்கள் என்று இவ்வாறு பல உதவிகளை செய்தார்கள். அரசாங்கம் பாதைகளை அமைத்து, மின்சாரங்களை அமைத்து, அடிப்படை வசதிகளை, பாடசாலைகளை அமைத்து, வைத்தியசாலைகளை கட்டி இவ்வாறான பணிகளை செய்கின்றது. எனவே இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களும் UNHCRம் இந்த முஸ்லீம் சகோதரர்களுடைய குடியேற்றத்திலே ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்திருக்கிறார். அதனால் இந்த 22,000 குடும்பங்களும் ஒரு மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட நிலையிலே, அதில் ஒரு அரைவாசி பேர் தற்பொழுது புத்தளத்துக்கு, அண்டாபுரத்துக்கு தங்களுடைய இருந்த முகாம்களை நோக்கி நகர்ந்து விட்டார். இன்னும் ஒரு சாரார் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறானவர்களுக்கு தான் இவ்வாறான பிரச்சனைகள் கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறான பிரச்சனைகள் மட்டுமல்ல, அவர்களுடைய காணி பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள், அதாவது இந்த மக்கள் வெளியேறிய பிறகு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட புதிய காணி உறுதிகள் வழங்கப்பட்டது. அது பிழை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த மக்கள் வாழ்ந்த அரச காணிகளுக்கு காணி உறுதிகள் கிடைக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் அந்த உறுதிகளை வழங்குகின்ற காலத்தில் இவர்கள் அகதிகளாக இன்னொரு பிரதேசத்தில் இருந்தார்கள். எனவே இவர்கள் இங்கு சென்ற பொழுது காணி உறுதி, அவர்கள் அரச காணிகளை முந்தி இருந்திருந்தால் அதற்கான உறுதி பத்திரம், இவ்வாறு பல பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. எனவே இந்த விடயத்திலே அரசாங்கமும் சரியான முறையில் திட்டமிட்டு இந்த மக்களை குடியமர்த்துவதற்கான எந்த ஒரு வேலை திட்டத்தையும் கடந்த 2 மாதம் வரை செய்யவில்லை. அதுபோல் நான் ஜனாதிபதியிடத்திலே, அமைச்சர் பெசில் ராஜபக்ச அவர்களிடத்திலே இந்த 22,000 பேருடைய விடயத்தையும் ஒரு நல்ல முறையில் நாங்கள் எவ்வாறு மெனிக் ஃபார்மிலிருந்து தமிழ் சகோதரர்களை கொண்டு குடியமர்த்தி இன்று அவர்களுடைய கிராமங்களில் வாழ்கிறார்களோ அதே போல் ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் இவர்களையும் செய்ய வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோளை விடுத்தேன். அதை ஏற்றுக்கொண்டு LLRCயில் கூட சொல்லியிருக்கிறார்கள். LLRC ரெக்கமெண்டேஷனிலே வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களை ஒரு ஒழுங்கான கட்டமைப்பிலே ஒரு பாலிசி டிசிஷன், கொள்கை தீர்மானம் எடுக்கப்பட்டு அவர்களுக்கான வசதிகள் செய்து கொடுத்து வழங்க மீள்குடியேற்ற வேண்டும் என்று, அந்த அடிப்படையில் அமைச்சர் பெசில் அவர்கள் அண்மையிலே ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே எந்த ஒரு காத்திரமான நடவடிக்கையும் இதுவரையும் அந்த மக்களுடைய குடியேற்றத்துக்கு தேவைக்கு செய்யப்படவில்லை என்பதை நான் வேதனையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது நீங்கள் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர், அந்த வகையில் இவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதில் உங்களுக்கு எத்தகைய பொறுப்பு? நீங்கள் அந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். அதே நேரம் என்ன சவால் இருக்கிறது இந்த பிரச்சனையை தீர்ப்பதில்? நான் அமைச்சராக இருந்தாலும் நான் தமிழ், முஸ்லீம், சிங்கள எல்லா மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர். வன்னியிலே 3 இனமும் வாழ்கிறார். எனவே என்னை பொறுத்தவரையிலே தனியாக முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டும் பணி செய்கின்றவன் அல்ல. அங்கு என்னுடைய பணி கடந்த 11 வருடங்களாக நான் நிறைய அபிவிருத்திகளை என்னுடைய 3 மாவட்டங்களில் நான் செய்திருக்கிறேன். செய்த அத்தனை அபிவிருத்திகளையும் செய்கின்ற பொழுது அங்கே முஸ்லீம்கள் வாழவில்லை. 2009க்கு பிறகு தான் கணிசமான மக்கள் சென்றிருக்கிறார்.
எனவே நான் என்னுடைய மாவட்டம் அங்கு வாழுகின்ற எல்லா மக்களும் நிம்மதியாக கௌரவமாக வாழ வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றேன். ஆனாலும் இந்த முஸ்லீம் சமூகத்துடைய மீள்குடியேற்ற விடயத்திலே இந்த விடயங்கள் அரசுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. நானும் ஒரு அகதியாக வெளியேற்றப்பட்ட அந்த சமூகத்தோடு சேர்ந்து வெளியேற்றப்பட்டு அகதியாக வாழ்ந்த ஒருவன். எனவே அந்த அகதி மக்களுடைய துன்பம் துயரங்களை அறிந்த ஒருவன், அவர்களோடு இருந்த ஒருவன். எனவே அவர்களுடைய விடயத்திலே ஒரு அக்கறையோடு செயல்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. வேறு யாரும் அவர்களை பற்றி எங்கும் பேசுவதற்கு யாரும் இல்லை. அதனால் இந்த விடயத்தை நான் பல இடங்களிலே தொடர்ந்து பேசி வருகின்றேன். எனவே இந்த விடயம் சம்பந்தமாக அரசு ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவு எடுக்க வேண்டும். அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படாமல் எல்லோரையும் சமத்துவமாக பார்க்க வேண்டும். அதனூடாக நாங்கள் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்தை செய்யலாம். குறிப்பாக இந்திய அரசாங்கம் அதே போல் பல உதவிகள் அங்கு வழங்கப்பட இருக்கின்ற பொழுது எல்லோரையும் சமனாக பார்த்து இந்த உதவிகளை வழங்கினால் அந்த மக்களும் ஓரளவு தங்களுடைய குடியேற்றத்தை நிரந்தரமாக அங்கு ஆக்கிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நல்லது, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கி உங்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லது நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியினூடாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மன்னாரில் இடம்பெற்ற நிகழ்வு குறித்து நாம் கலந்துரையாடினோம். குறிப்பாக இந்த நிகழ்வு பின்னணி, அதன் பின்னர் நடைபெற்ற விடயங்கள் குறித்து அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களோடு கலந்துரையாடினோம். நல்லது, இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.